இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசி, அதனால் நான் வந்து கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து சொரக்காய் சாம்பாரும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்றத நான் வந்து வீடியோவாக போடுறேன், பார்ப்போம். நான் வந்து இன்றைக்கி காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்தனால பாத்திரம்லாம் கழுவலை. முதல்ல நான் பாத்திரத்தை கழுவிக்கிறேன். பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறமா சொரக்காய் சாம்பார் எப்படி பண்ணலான்றதை இது என்ன தெரியுமா, இது வந்து தென்னை மரத்தை வெட்டும்போது அந்த மேலே இலைங்க இந்த இளநீர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது வெட்டும்போது அந்த தென்னை மரத்து இளநீர் இந்த மட்டைக்குள்ளே இருக்கும். தென்னை மரத்தை வெட்டினா தான் இது கிடைக்கும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட. நிறைய பேருக்கு தென்னங்குருத்து எப்படி இருக்கும்னு தெரியாது, அதனுடைய டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு தெரியாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே இதுதான், தென்னங்குருத்து தான். காலையே கோயிலுக்கு போனதுனால பாத்திரம்லாம் கழுவுறேன். நான் முதல்ல பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துக்கிறேன். அரிசி ஊற போட்டணும். எப்போயுமே நம்ம சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடி அரிசி வந்து ஊற போட்டுருணும். ஊறப்பட்டால் சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக நல்லா இருக்கும், உதிரியாக இருக்கும். ஆனால் சாப்பாடு நம்ம அரிசி ஊற வச்சோன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிடலாம், ஏன்னா அது சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம வந்து தண்ணியை கம்மியாக வச்சுட்டு நம்ம சாப்பாடு குக்கரில் செய்யலாம். வடிக்கிறதா இருந்தாலும் அரிசி ஊற வைக்கலாம், குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் அரிசி ஊற வைக்கலாம். அப்போ சாப்பாடு நல்லாயிருக்கும். அவசரம்னா அப்படியே செய்துக்க வேண்டியது தான். இப்போ நான் வந்து குக்கரை ஃபஸ்ட்டு கழுவிட்டு முதல்ல அரிசியை வச்சிருக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து வேலை சீக்கிரமாக நடக்கும். நான் கோயிலுக்கு போனதுனால பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணல. இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி, கோயிலெல்லாம் செம்ம கூட்டமாக இருக்குது. அதனால் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து எல்லாம் கோயிலுக்கு போயிட்டேன். இன்றைக்கி அதுவும் இல்லாமல் ஃப்ரைடே வேறு, போயிட்டு வந்து தான் நான் சாப்பாடு செய்யணுன்ட்டு நான் டைரெக்டாக லஞ்சே பண்ணிடுறேன். இப்போ வந்து அரிசியை ஊற வச்சுக்க போகிறேன். எல்லாம் பார்த்துட்டு அது மாதிரி கழுவிக்கலாம். நான் சாப்பாடு அடுப்பு வச்சேன். சாப்பாடு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொரக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுருவோம். அப்படி செய்யும்போது நமக்கு வந்து சமையல் வேலை சீக்கிரமாக முடியும். இப்போ வந்து நான் ஒரு சொரக்காய் எடுத்திருக்கேன். நான் வந்து சின்ன சைஸ் சொரக்காய் தான். இதை வந்து பருப்பில் போட்டு வேக வைக்க போகிறேன். வேக வச்சுட்டு தாளிக்க போகிறேன். சின்ன சொரக்காய் இது போதும் எங்களுக்கு. அதுக்குள்ளே இது வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சேன். நான் வந்து சாம்பார் வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த காய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம். நான் வந்து சொரக்காவை கட் பண்ணிக்கிறேன். சொரக்காய், சாம்பார் வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரே பாத்திரத்தில் போட்டுக்க போகிறேன். இது முதல்ல பீலர் வச்சு பீல் பண்ணிப்போம். இதை அப்புறம் கட் பண்ணிப்போம். இதை வந்து கட் பண்ணோன்னே வாஷ் பண்ணிக்கிடலாம். தோல் சீவிட்டேன், கட் பண்ணோன்னே வாஷ் பண்ணிக்கிடலாம்.
இந்த மாதிரி சாம்பார் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்துலேயே போட்டு பருப்போடு வேக வைக்க வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சொரக்காய் சாம்பார். செம்ம டேஸ்ட்டு. கீழே ஒழிச்சு எடுத்துக்கணுங்க. இதை சொரக்காவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இதன் கூடவே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்துக்கணும். நான் வந்து சாம்பார் வெங்காயம் என்ன யூஸ் பண்ணுவேன். சாம்பார் வெங்காயத்தை தோலை உரிச்சு வச்சுக்கிறேன். பூண்டு எல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஒன்று ஒன்றா நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறேன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் 2 போட்டுக்கிறேன், தக்காளி போட்டுக்கிறேன். அடுத்தது பூண்டு உரிச்சு இதில் போட்டுக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு போதும். பூண்டு உரிச்சு போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே சாப்பாடும் ஆயிடுச்சு. நான் இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து இப்போ பருப்பு மட்டும் குக்கரில் வேக போட்டு இதெல்லாம் சட்டியில் தான் பண்ண போகிறேன். பருப்பு சட்டி வச்சுருக்கேன், அதனால் அதில் தான் செய்ய போகிறேன். நான் ஒன்லி இப்போ சாப்பாடு செய்த குக்கர்லேயே பருப்பு மட்டும் வேக வச்சுருவேன். துவரம் பருப்பு அது மட்டும் வேக வச்சேன்னா மற்றது வந்து சட்டியில் பண்ணிடுவேன். நான் அதுக்குள்ளே இந்த சொரக்காவை வேக வச்சுருவேன் சட்டியில் போட்டு. ரொம்ப சுவையாக இருக்கும். இதே அடுப்பில் செய்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வேகிறதுக்குள்ளே பருப்பு வெந்துடும். சொரக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நான் இந்த சட்டியில் இதெல்லாம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் சட்டியில் போட்டு வேக வைக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேகிறதுக்குரிய அளவு தண்ணி. இப்போ நான் வேக வைக்கிறேன். சட்டியில் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டேன். சாப்பாடு ஆயிடுச்சு. இனிமேல் அதில் என்னென்ன நான் சேர்க்க போகிறேன்றத முதல்ல நான் சீரகம் போட்டே ஆகணும். சீரகம் போட்டால் தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் கண்டிப்பாக போட்டால் வெந்தயம் அதுவும் இல்லாமல் சாம்பார் வந்து கெடவே கெடாது வெந்தயம் போட்டால். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் இது போட்டு நான் அந்த காயை வேக வைக்கிறேன். அதுக்குள்ளே இது வேகிறதுக்குள்ளே நான் வந்து பருப்பு இந்த குக்கரில் வேக வச்சுருவேன். காயெலாம் நல்லா வேகட்டும். இதே இந்த தண்ணி போதும். இந்த தண்ணியிலே வெந்துடும். காய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா மிளகு சீரகம் வெந்தயம் பூண்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வச்ச இது வேகும் நல்லா. அதுக்குள்ளே நம்ம அடுத்த வேலைகள் என்ன, காலிஃப்ளவர் வறுக்கிறது. காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து கட் பண்ணி ஒரு உப்பும் மஞ்சத்தூளும் போட்ட தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறேன். நான் வந்து காலிஃப்ளவரை இந்த மாதிரி கையிலேயே நான் உடச்சி எடுத்துக்கிறேன். இதில் வந்து பூச்சி இருக்கும், அதனால் இதை கண்டிப்பாக தண்ணியில் ஊற வச்சே ஆகணும், உப்பு தண்ணியில். அப்போ தான் நல்லது. இதுக்கு இந்த மாதிரி கேப்பிலெல்லாம் பூச்சி நிறையா இருக்கும். புழு பச்சை கலரில் இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும், பெருசு பெருசாலாம் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து இந்த மெத்தடில் தான் க்ளீன் பண்ணணும். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பெரிய பாத்திரத்தில் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தான் ஃப்ரை பண்ணுவேன். கொஞ்சம் வந்து பஜ்ஜி செய்யலான்னு பார்க்குறேன் ஈவினிங். அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஈவினிங் வந்து காலிஃப்ளவர் பஜ்ஜி சாப்பிட்டா காஃபிக்கு
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி உப்பு மஞ்சள் போட்டு ஊற வச்சுக்க போகிறேன். அது ஊறட்டும். அதுக்குள்ளே சாப்பாடை வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இது இவ்வளோ பெருசாகவே இது பாருங்க, இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அகலமான கடாயில் இருக்குது. இப்போ இதில் நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு, மஞ்சள் தூள் எவ்வளோ போட்டு நல்லா ஊற வச்சுக்கிறேன். நல்லா தண்ணியிலே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். அப்போ தான் அந்த பூச்செல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் பூச்செல்லாம் செத்து போயிடும். இல்லை ஒன்று ஒன்று மிதந்து வந்துடும் மேலே. ஊறட்டும். நல்லா வேகட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சொரக்காய் சாம்பார். இதுக்கு புளியே தேவையில்லை, அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ தான் சாப்பாடு உதிரியாக இருக்கும். வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த குக்கர்லேயே நான் பருப்பு வேக போட்டுக்க போகிறேன் சொரக்காய் சாம்பாருக்கு. பருப்பு சாம்பார் வந்து சொரக்காய் சாம்பார் நல்லா திக்காக வேணும், கெட்டியமாக வேணும்னா பருப்பு அதிகமாக போட்டுக்கோங்க. தண்ணியாக வேணும்னா பருப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. நான் வெறும் இதில் பருப்பு மட்டும்தான் வேக வைக்க போகிறேன். இதில் பருப்பு மட்டும் வேக வச்சிட்டேன். இது நல்லா வேகட்டும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஏன்னா பருப்பு வேகிற வரைக்கும் இது வேகணும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், ஏன்னா அடி பிடிச்சிடும். இது வேகட்டும். இதுக்கு நான் அந்த ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே இதெல்லாம் நல்லா ஊறிச்சு. இதை வந்து நாங்கள் சின்னதாக கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு வறுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். நான் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காலிஃப்ளவர் எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இதெல்லாம் எல்லாருக்கும் பிடிச்ச பொருள். இப்போ இதில் நான் வெறும் மிளகாத்தூளும் உப்பும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அரிசி மாவு போடணுன்னா போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து வெறும் மிளகாத்தூள் உப்பு மட்டுமே போட்டு வறுத்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காலிஃப்ளவர். இருந்தாலும் கார்ன்ஃப்ளவர் நான் வச்சுருக்கனால அதையும் போட்டுக்கிறேன். இன்னும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராமல் வரும். அதான் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறதோட யூஸ் வந்து உதிராது, அப்படியே நல்லா க்ரிப்பாக இருக்கும். இதெல்லாம் இப்போ களைஞ்சி புகை அப்படியே நல்லா உதிராமல் நல்லா கெட்டியமாக இருக்கும். அதனால தான் இது போட்டுக்கிட்டு இப்போ இதை வந்து அவளுக்கு இந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம இப்போ அது அந்த குக்கரில் பருப்பு இந்த சொரக்காயெல்லாம் வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்தது ரெடி பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒன்று அடுப்பில் இருக்கும்போது அடுத்ததுக்குரிய அதை நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து சமையல் வேலை சீக்கிரமாக ஆகிடும். நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். டைமிங்ஸ் நம்மளுக்கு சேவ் ஆகும். இந்த மாதிரி அடுத்தடுத்து செய்யும்போது சீக்கிரமாக வேலைகள் முடியும். நம்ம அடுத்த வேலைகளில் உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஊறட்டும். எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பு பக்கத்தில் அப்புறமா ஈரம் இந்த மாதிரி பாருங்கள், அடுப்பில் பொங்கி வருது பார்த்திங்களா. இந்த தண்ணியிலலாம் லைட்டர் இருக்கக்கூடாதுல்ல. லைட்டர் சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடும். ரொம்ப நாளைக்கு வர லைட்டர்னால் சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணோன்னா அடுப்பு வந்து சூடான கண்டிஷனில் இருக்கும்போதே நம்ம வந்து ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிக்கிடணும். பருப்பு வெந்துருச்சு, அப்போ ஸ்டவ் வந்து சுத்தமாகிடும் பாருங்கள் சீக்கிரமாக. அப்படியே அந்த டைம்லேயே அந்த ஸ்பாட்லேயே நம்மளுக்கு வந்து கிச்சன் வந்து சுத்தமாகிடும். நம்ம வந்து இன்னும் தொடச்சி அப்பப்போ இன்னும் சைட் பை சைடு அந்த வேலையும் செய்துக்கிட்டே இருக்கணும். பாத்திரத்தை கழுவுற பாத்திரத்தை எடுத்து போட்டுக்கிடணும். நம்ம யூஸ் பண்ண பொருளை வந்து வேண்டான்னா எடுத்து மேலே வச்சிடணும். காய்கறியில் எடுத்து அங்கங்கே இடத்துல வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருளை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து வேலைகள் வந்து ரொம்ப சுலபமாக முடியும். கிச்சனும் நீட்டாகிட்டு நம்ம லஞ்சும் முடிச்சிடுற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து அப்படி தான் செய்வேன். இந்த பாருங்கள், எனக்கு வந்து கிச்சன் நல்லா நீட் ஆகிடுச்சு பாருங்கள். 2 பாத்திரம் தான் இருக்குது, அதை கையோடு கழுவி வச்சுருவேன். அதுக்கு சொரக்காவும் நல்லா வெந்துடுச்சு, பருப்பும் நல்லா வேகுது. சொரக்காவை நல்லா கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி வச்சுப்போம். சட்டி சாம்பார், மண் சட்டி சொரக்காய் சாம்பார் அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்பவுமே மண் சட்டியில் பண்ணாலே டேஸ்ட்டு தான். மண் சட்டி சொரக்காய் சாம்பார், காலிஃப்ளவர் வறுவல்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பருப்பு வெந்திருக்கும். இப்போ வெந்த பருப்பை தூக்கி இதில் போட்டுட்டு தாளிச்சிட வேண்டியது தான். இப்போ சாம்பார் பொடி போடணுன்னா இதில் அதுதான் முக்கியமே. சொரக்காய் ஓரளவு நல்லா கடைஞ்ச மாதிரி வச்சுட்டேன், வெந்துருச்சு. இப்போ அந்த பருப்பை தூக்கி இதில் ஊற்ற வேண்டியது தான். அதுவும் நல்லா வெந்துச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு சாம்பார் பொடி போடணும். நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். உப்பு போட்டு வேக வைப்போம் சொரக்காவை. கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும். கல்லுப்பு, சாம்பார் வெங்காயம், மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி பாவக்காய், காயில் பாவக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வேப்பிலை, மஞ்சள் இதெல்லாம் ரொம்ப நல்லது. நம்மக்கிட்டே இருக்க நம்மளுக்கு இயற்கையான மூலிகை, அதை யூஸ் பண்ணாலே போதும். நம்ம கிச்சன்லேயே இருக்குது எல்லா வைத்தியத்துக்கும் பொருளுங்க. அவ்வளோ நல்லது அதெல்லாம் யூஸ் பண்ணால். இந்த பருப்பு வெந்துச்சுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இதை அப்படியே கரைஞ்சிப்போம். நல்லா வெந்துச்சு, செமையாக வெந்துச்சு. அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சமாக கழுவிட்டு தண்ணி ஊற்றிப்போம். அந்த தண்ணியும் அப்படியே சாம்பார் பொடி போட்டுட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் வச்சுக்கலாம். குக்கரில் மூடி இதெல்லாம் பருப்பு. அதனால சுவையான சாம்பார் தயாராகிடுச்சு. நான் கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுக்கிறேன், சாம்பார் பவுடர். இனிமேல் தாளிக்க வேண்டியது தான். இதனால் கொதிக்கிட்டோம். எல்லாம் ஒன்றுக்கு கொஞ்சம் மிங்கிள் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட் பார்ப்போம். சூப்பர் டேஸ்ட். இனிமேல் தாளிக்கணும். செம்ம டேஸ்ட்டு. ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் அதையும் போட்டுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். சாம்பார் பொடியை வந்து நான் இதில் எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சிடுறேன். சாம்பார் பொடி போதும், அந்தந்த பிளேஸில் வச்சிடுறேன். கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுப்போம். இது நல்லா மிங்கிள் ஆகிறதுனால கொதிக்கட்டும், அப்போ தான் டேஸ்ட் வரும். இப்படி தாளிக்க வேண்டியது தான். மண் சட்டி சாம்பார். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு குட்டி கடாய் வச்சுருக்கேன். இல்லை எண்ணெய், கடுகு, சீரகம் எல்லாம் போட்டு தாளிக்கணும். சாம்பார்லாம் நல்லா கொதிக்கும். தாளிக்க வேண்டியதான். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், கடுகு, அதுக்கப்புறமா வெந்தயம். தாளிக்கிறதே வெந்தயம். அதுக்கு பிறகு வெங்காயம். இது வந்து பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம். அடுத்தது காஞ்ச மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்த பிறகு அதை ஊற்ற வேண்டியதுதான். இது கொத்தமல்லி தழை இதில் போட்டுக்கலாம். இப்போ சுவையான சாம்பார் தயாராகிடுச்சு. இதை தாளிச்சு இதில் போட்டோன்னா இந்த கடாயில் ஒரு 2 இடத்துலையே காலிஃப்ளவர் வச்சுருவேன். சுவையான லஞ்சு தயாராகிடுச்சு. இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள காலிஃப்ளவரும் ஊறிடுச்சு. இப்போ நான் இதை வந்து எடுத்து அதை ஊற்றிடுறேன். இதில் வந்து நான் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிக்கிறேன். கமகமக்கும் சாம்பார் தயாராகிடுச்சு. சுவையான சாம்பார். இப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் தயாராகிடுச்சு. இனிமேல் நான் காலிஃப்ளவர் தான் வறுக்கணும். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து ஏற்கனவே நேற்று நான் பஜ்ஜி பண்ணேன் எண்ணெய் தான், அதனால் ஒன்றும் இல்லை. எண்ணெய் சூடாகட்டும்.
நல்லா ஊறிடுச்சு. இந்த காலிஃப்ளவரும் நல்லா ஊறிடுச்சு. ஒன்றா போட்டு எடுக்க வேண்டியதுதான். அப்படியே போட்டு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெய் சூடாகணும். டேஸ்ட் பார்ப்போம். மண் சட்டி சொரக்காய் சாம்பார். செம்ம டேஸ்ட்ப்பா. அல்டிமேட் ஸ்வீட் டேஸ்ட். இந்த சாம்பாருக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை நல்லாயிருக்கும் காம்பினேஷன். காலிஃப்ளவர் வறுத்துட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாம்பார் தூள் செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. இது கொஞ்சம் எண்ணெயிலே இருக்கட்டும். லஞ்ச் தயாராகிடுச்சு. லஞ்ச் ரெடி.